World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சோ அடுத்த பேச்சாளராக பாத்தீங்கன்னா நம்ம கஜலட்சுமி அம்மா. சோ இவங்க வந்து நம்மளுடைய நிர்வாக குழு தலைவரும் இருக்காங்க, நிர்வாக குழுலயும் இருக்காங்க இவங்க தர்மசாஸ்தால. சோ அவங்க பாத்தீங்கன்னா கஜலட்சுமி அம்மா ஆயில்யம், கேட்டை, மூலம், விசாகம் திருமணத்திற்கு வந்து இந்த பாவம்லாம் முக்கியமா பார்க்கணும் அப்படின்றத பத்தி அவங்களுடைய கருத்தை சொல்ல வராங்க. இந்த பொன்னான நேரத்தை அம்மாவோட ஒப்படைக்கிறேன். கஜலட்சுமி அம்மா சூப்பர், ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வணங்கி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனரும் எங்கள் குருநாதருமான டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் உலகெல்லாம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமாக ஒளிபரப்பி கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சரி, இப்போ வந்து வானவீதியில வந்து 27 நட்சத்திரம், அதாவது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு வானவீதியில. ஆனாலுமே அந்த 27 நட்சத்திரங்கள்ல மட்டும்தான் சந்திரனோட பரிசம் இருக்கு. இப்போ திருமணத்துக்கு வந்து ஒரு 4 நட்சத்திரங்களை மட்டும் ஆகாது அப்படின்னு ஒரு தவிர்க்கிறாங்க இல்லையா. அதாவது ஆயில்யம் வந்து மாமியாருக்கு ஆகாது, விசாகம் இளைய மைத்துனருக்கு ஆகாது, அடுத்து வந்து கேட்டை மூத்த மைத்துனருக்கு ஆகாது, மூலம் மாமனாருக்கு ஆகாது. இப்படி 4 நட்சத்திரங்களை வந்து தவிர்க்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இவ்வளோ கஷ்டத்துல இந்த பெண் பிள்ளைங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ நீங்க வந்து இதை வந்து நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து நம்ம ஆயில்யத்துக்கே முதல்ல வருவோமே. ஆயில்யம் என்பது வந்து கடக ராசியில இருக்கக்கூடிய புதனின் நட்சத்திரம். அதனுடைய அதி தேவதைன்னு பாத்தீங்கன்னா ஆதிசேஷன். இப்போ இயல்பாவே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா கடகராசி அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு தாய் அன்பு அப்படின்றது அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. இயல்பாகவே அந்த குணம் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சமையல் செய்யக்கூடிய அந்த கைப்பக்குவமும் இருக்கும். இப்போ இந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில்ய நட்சத்திர ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அந்த பெண்ணோட கணவர் இந்த பெண்ணு வந்து, ஏன்னா இவங்களுக்கு தான் இயல்பாவே ஒரு அன்பு, கருணை, பாசம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணவன்கிட்ட நல்லா அந்த அன்பா நடந்துப்பாங்க. அதே மாதிரி சமையலுமே நல்லா ஒரு கைப்பக்குவம் இருக்கு இல்லையா, நல்லா செஞ்சு கொடுப்பாங்க, ருசியா இருக்கும். இதை பார்த்த உடனே அந்த கணவன் என்ன பண்ணுவான், மனைவியை புகழ்வான். என் மனைவி நல்லா சமைக்கிறா அப்படின்னு எல்லாம் புகழும் போது அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும்னா அங்க ஒரு ஈகோ கிராஸ் ஆயிடும். அதாவது இத்தனை வருஷமா நம்ம என் பிள்ளைய வந்து பார்த்துட்டு இருந்தோம், அவன் என்னன்னா நீ வைக்கிற சாம்பார் தாமா அப்படி இருக்கும், சாப்பிட முடியும், நீ வைக்கிற தோசை சட்னி தான் அப்படி எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த பையன் இன்னைக்கு என்னன்னா பொண்டாட்டி வந்தோம்னா அவளை புகழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்ற ஒரு அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஈகோ கிராஸ் ஆகும். இதுதான் வந்து மாமியாருக்கு ஆகாது அப்படின்றது. பொதுவாகவே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பொதுவாகவே என்ன பண்ணலாம், தனி கொடுத்தன வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனா இப்ப எல்லாருமே பொதுவா மொத்தம் எல்லாருமே தனி கொடுத்தன் தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா முதல்ல தனி கொடுத்தன வைக்கிறது முதல் வேலையா வச்சிருங்க, சரிங்களா. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இது என்ன பார்க்கலாம் அப்படின்றத. வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தா போதுமா? கிடையாது. ஏன்னா அது வந்து 20% தான் அப்படின்றது நம்ம ஜோதிட இதுலயே சாஸ்திரத்திலேயே இருக்கு. மற்றபடி கிரகங்கள், பாவங்கள் இதெல்லாமே நம்ம ஆய்வு பண்ணி தான் நம்ம பொருத்தம் பார்ப்போம். இப்போ வந்து மாமியாருக்கு அப்படின்னும் போது பாவகத்தை பார்க்குறோம். மாமியாருக்கான பாவகம் என்ன? 10ஆம் பாவகம். அப்ப அந்த 10ஆம் பாவகத்துல கேது அமர்ந்து அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த பாவக அதிபதி 6, 8, 12 மறைவு ஸ்தானத்துல மறைந்தோ அல்லது நீசமா ஆயிடு இல்ல அஸ்தங்கமாகி அந்த கிரகம் பலவீனம் அடைந்தால் மட்டுமே இந்த ஜாதகத்தை தவிர்க்கலாமே தவிர மற்றபடி அந்த 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு,
என்னது லக்னாதிபதி பொருத்தம் இருக்கு, லக்ன பொருத்தம் இருக்கு, 7ஆம் பொருத்தம் இருக்கு, எல்லா பொருத்தமும் ஜாதகத்துல கட்டம் பொருத்தம்லாம் சூப்பரா இருக்கு. இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் பார்த்துட்டு நீங்க தவிர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கைய வீணாயிடும். அதனால இதெல்லாம் நீங்க வந்து இந்த பாவகத்துல நான் சொன்ன விதிகளை மட்டும் நீங்க நல்லா வந்து பார்த்துட்டு நட்சத்திரத்தை மட்டும் பார்க்காம உள்ள கட்டத்தை பார்க்கணும். பார்த்து கிரகங்கள் பாவங்கள் இந்த தொடர்புகள்லாம் பார்த்து நீங்க பண்ணும்போது இந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது வந்து இங்க தேவிப்பட்டினம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நீங்க ராம்நாட்ல இருக்கோம், தேவிப்பட்டினம் போயிட்டு அதாவது சர்பசாந்தி அதை பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது தேவிப்பட்டினம் போயிட்டு அங்க உப்பூர் விநாயகர் இருப்பாரு, முதல்ல அவருக்கு போயிட்டு அருகம்புல் சாத்தி நெய்விளக்கு தீபம் போட்டு சூறக்காய் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த கடலோரத்துல போனீங்கன்னு வச்சுங்க, தேவிப்பட்டினம் கடலோரத்திலேயே தான் அங்க நவகிரகங்கள் இருக்கும். அதாவது ராமர் வழிபட்ட நவகிரகங்கள் நவபாஷானத்துல தான் இருக்கும், அது தண்ணியில தான் இருக்கும். அது கடற்கரையில சில கிரகம் வந்து நவகிரகத்துல ஒரு சில கிரகம் தண்ணியில தெரியாம கூட இருக்கும், மூழ்கியும் இருக்கும். அந்த நவகிரகத்துல போய் சர்பசாந்தி பண்ணிட்டு அங்க இருந்து பக்கத்துலயே தான் பெருமாள் கோயில் இருக்கு, அதாவது கடல் அடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள், அவரை போயிட்டு நெய்வேத்திய தீபம் ஏற்றி உங்க பெயர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு திருமணத்துக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை என்பது அமையும். சரிங்களா? இப்ப நம்ம விசாகத்துக்கு வருவோம். அடுத்து விசாகம் என்பது என்னன்னா இளைய மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு, அதி தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா முருகர். அப்போ இவங்க வந்து வைகாசி விசாகம் வருது இல்லையா, அந்த தினத்தன்று அவங்க வந்து ரொம்ப விரதம் இருந்து வழிபடுறது வந்து சிறப்பு. சரிங்களா? இப்போ வந்து இங்கேயுமே வந்து ஈகோ கிராஸா வருதுன்னா இந்த 4 நட்சத்திரத்துக்குமே அந்த கணக்கு தான் வரும். இப்போ நம்ம வந்து இளைய மைத்துனர் அப்படின்னு சொல்லும் போது 3ஆம் பாவகத்தை பார்ப்போம், 9ஆம் பாவகத்தை பார்ப்போம். சாரி, 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகத்தை பார்க்கும்போது அங்க வந்து அந்த அதிபதி நல்ல ஏதாவது ஒரு பலவீனம் இல்லாம குறைஞ்சி இருக்கும்போது மட்டும்தான் இதை பார்க்கணும். அதாவது அந்த பாவகத்துல 9ஆம் பாவகத்துல கேது அமர்ந்து அங்க பாவகிரகங்கள் பார்வை நட்சத்திர சாரம் தொடர்பு இல்ல அந்த வீடு கொடுத்தவன் போயிட்டு எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருந்தால் பாவகிரகங்களோட, அதாவது கேதோட இதோ சனி தொடர்பு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது மட்டுமே அந்த ஜாதகத்தை வந்து தவிர்க்கலாமே தவிர மற்றபடி அந்த ஜாதகருமே நல்ல மாதிரியா உங்களுக்கு எல்லா பொருத்தம் நான் சொன்ன மாதிரி எல்லா பொருத்தமும் ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணுங்க. பண்ணி பொருந்துச்சுன்னா தாராளமா கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை வந்து சுபிட்சமா இருக்கும். சரிங்களா? இப்ப இவங்களுமே வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது முருகர் அதான் நான் சொன்னேன் இல்லையா, வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்து வழிபடுறது வந்து சிறப்பான பலனை தரும். அதே மாதிரி மாதமும் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அன்னைக்குமே விரதம் இருந்து முருகனை வழிபடணும். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளை மட்டும் கண்டிப்பா தவற விடாம நீங்க என்ன செய்யலாம்னா முருகருக்கு வந்து சந்தன அபிஷேகம் அல்லது விபூதி அபிஷேகம் செய்து அந்த விரதம் வந்து அவரை வழிபடும் போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மனவாழ்வு அமையும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கேட்டை. கேட்டை வந்து மூத்த மைத்துனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. கேட்டை வந்து இந்த நட்சத்திரத்தை அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன், இதுக்கு அதி தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரன். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதாவது கேட்டை வந்து கோட்டை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இயல்பா நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லே பாருங்க, உங்க குடும்பத்திலயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ பாருங்க, கேட்டை நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ண பெண்களை அந்த குடும்பத்தை பாருங்க, கண்டிப்பா அந்த பெண் வந்த பிறகுதான் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து இயல்பான அந்த ஒரு தன்மை இருக்கு. அதாவது கேட்டைன்னும் போது அந்த வீட்டுல வந்து அவங்க எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவங்களோட சுய முயற்சியிலேயுமே அந்த குடும்பத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வருவாங்க. அதனாலுமே இங்க வந்து மூத்த மைத்துனருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அங்க இதுமே அந்த ஈகோ கிராஸ் தான். ஏன்னா இவ்வளவு வருஷங்களா அவங்களோட பெயர் தான் இருந்துட்டு இருக்கோம். இப்ப வந்த இந்த பொண்ணுனால அந்த குடும்பத்துல அவங்களுக்கு வந்து ஒரு புகழ் வருது அப்படின்றது வந்து அவங்களால ஏத்துக்க முடியாத அந்த காரணத்தினாலதான் பிரச்சனைகள் வருது. அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பமா இருந்தாங்க எல்லாருமே, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப வந்து எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இதுல இருந்து தவிர்க்கலாம் நம்ம இதை.
அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவுதான். சரி, இப்ப நம்ம வந்து பாவகத்துக்கு போவோமே. அதாவது கேட்டை நட்சத்திரம் அப்படின்னும் போது மூத்த மைத்துனருக்கு தானே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. மூத்த மைத்துனருக்கான பாவகம் என்னன்னா 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவகத்து வந்து கேது அமர்ந்து அதுக்கு வீடு கொடுத்த அந்த பாவகாதிபதி 6, 8, 12 மறைந்து அல்லது நீசமாயிட்டோ இல்ல அஸ்தங்கம் ஆயிட்டு இல்ல ஏதோ ஒரு பாபகத்தாரியில இருந்து அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துல பாதிக்கப்பட்டு அந்த பலவீனம் அடைஞ்சிருந்தால் மட்டுமே அந்த நட்சத்திரத்தை தவிர்க்கலாமே தவிர, மற்றபடி நீங்க எல்லாமே அந்த ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரிதான் எல்லாமே 4 நட்சத்திரமே அதேதான். ஜாதக ரீதியா ஆய்வு பண்ணணும். அந்த பாவகம் காரகம் இதெல்லாமே அந்த கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு எல்லாம் அருமையா இருக்கு, பொருத்தங்கள் எல்லாமே இருக்கு. அந்த 7ஆம் பொருத்தம், லக்னாதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், செவ்வாய் சுக்கிரன் பொருத்தம், இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் நல்லா அமையும் போது அந்த திருமண வாழ்வு நல்லா சிறப்பாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ இவங்க வழிபடக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுமுடியும் போகலாம், அல்லது இங்க திருக்கொள்ளிக்காடு அங்க போயிட்டு பொங்கு சனீஸ்வரரா தான் இருப்பாரு. அங்க போயிட்டு நீங்க வழிபட்டு வரும் போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மனவாழ்வு அமையும். சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து மூலம். இது வந்து மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த நட்சத்திரமே மூலம் நட்சத்திரம் என்றது என்னது? கேதுவோட நட்சத்திரம், கேது அதிபதி. இதனோட அதிதேவதை போது ஆஞ்சநேயர். அப்போ இது வந்து குருவோட வீடு. குருனா ஆன்மீகம். அப்போ கேது அங்க அமர்ந்திருக்காரு இல்லையா, ஒரு ஞானக்காரகன். அப்போ வந்து அங்க அந்த ஆன்மீகமும் ஞானமும் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. அப்போ இதுவரையில இத்தனை காலமும் அந்த வீட்டுல ஒரு மாமனார் தானே எல்லாருக்கும் ஆன்மீக சொருவமா சொல்லி ஒரு அறிவு ஆலோசனை எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு இல்லையா. அப்போ அவங்கள வந்து நல்ல ஒரு மரியாதையா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பெண் வந்தோடனே என்ன ஆகும்? இவங்களும் அந்த மாதிரி ஞானம் அந்த மாதிரி ஒரு அந்த குரு தானே அந்த வீடு. அப்ப அந்த உபதேசம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய அந்த டைம்ல என்னாகும், மாமனாருக்கு வந்து ஒரு ஈகோ கிராஸ் ஆயிடும். ஏன்னா இவ்வளவு வருஷம் வந்து நம்ம சொல்லி தானே மரியாதை கிடைச்சது, இப்ப அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு இது வரும். அப்போ அவங்க இந்த இதனாலதான் என்ன ஆகும்னா, இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ கிராஸ் ஆகுதா. இப்போ இந்த பாவகத்துக்கு வருவோம் நாம. சரிங்களா? மாமனாரோட பாவகம் என்னன்னா 3ஆம் பாவகம். இந்த பாவகத்திலையும் கேது அமர்ந்து அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த அந்த அதிபதி இருப்பார் இல்லையா, அந்த அதிபதி வந்து நீசமாயிட்டோ அஸ்தங்கமாயோ இல்ல வக்ரம் பெற்றோ இல்ல ஏதாவது பாவகிரக தொடர்பு சாரம் பார்வை இதெல்லாம் பெற்று இல்ல 6, 8, 12 மறைஞ்சு இருக்கும் போது மட்டுமே இந்த பாதிப்பை வந்து ஏத்துக்கலாமே தவிர தவிர்க்கலாமே தவிர, மற்றபடி நீங்க நல்ல ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கும் போது உங்களுக்கு நல்ல பொருத்தங்கள் இருக்கும் போது தவறாம வந்து இந்த ஜாதகத்தை சேர்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே நிறைய ஜாதகங்கள் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிறோம் இல்லைன்னா பயப்படுறாங்க வாங்கறதுக்கு. பொருத்தம் நல்லா இருக்குங்க, அப்படி இருக்கும் வசிய பொருத்தம்லாம். அவங்க அவ்வளவு அந்யோன்யமா வாழலாம், நல்ல ஆயுள் பாகம் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஆனா பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, ஆயில்யமா வேண்டாம் அப்படின்னுடுவாங்க. அதனால இதெல்லாம் நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல மாதிரியே பண்ணுவீங்க. நல்லா இது வந்து 1000 காலத்து பயிரா வாழ்வாங்க இவங்க எல்லாமே. இது வந்து இது எல்லாமே எடுத்துக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னும் ஒன்று சொல்றேன், இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து வாயுமூலையில ஒரு டிப்ஸ் மாதிரி தான் இது, வாயுமூலையில படுத்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு சீக்கிரமா வந்து கல்யாணம் ஆகுன்றதும் ஒரு விதி இருக்கு. அதுவும் செய்யுங்க. தவறாம இந்த விதிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் வந்து திருமணத்துல நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. சரி, இந்த வாய்ப்பை கொடுத்து எங்கள் குருநாதருக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். குருவாழ்க. குருவே சரணம். நன்றிமா, நன்றிமா. ரொம்ப அருமையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் நடக்காம இருக்குது ஒரு பக்கம். ரெண்டாவது அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒண்ணு செவ்வாய் தோஷம்ன்றாங்க, அதுக்கப்புறம் ராகு கேது,
ஆயில்யம்னா வேணாம், மூலம்னா வேணாம், கேட்டைன்னா வேணாம், இப்படி சொல்லி சொல்லி எவ்வளவு பேருக்கு இதனால வந்து திருமணம் நடக்காம இருக்கு. சோ இப்ப நம்ம மூல நட்சத்திரம்ன்றது என்னன்னா, ஆண் மூலம் அரசாலம், பெண் மூலம் நிர்மூலம். இது எப்படி இதை அதாவது அந்த காலத்துல இருந்து வந்த பழமொழி எல்லாம் வேற ஒரு காரணத்தை வச்சு இப்ப மாத்திட்டாங்க. அவெல்லாம் போய் ஒரு குடும்பத்தை மூல நட்சத்திரம் எங்க இருக்கு? தனுசுல இருக்கு. தனுசு காலச்சக்கரத்தோட 9ஆம் இடம். சோ அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு 9ஆம் இடம் சூரியனோட வீடாவிடும் வரும் இல்லையா? சோ இவளுடைய அதிகாரம், இவளுடைய பவர், அதாவது மாமனாரை விட அந்த வீட்டுல குடும்பம் நடத்துறவங்களை விட இந்த போற பெண்ணு அதிகாரமா பயங்கரமா இருப்பா. மூல நட்சத்திரம் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு திறமைசாலி. சோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டுல போற மாமனாரு ஒரு அவரு வந்து எடுத்து செய்யறத இந்த பெண்ணு எடுத்து செய்வா. சோ அதுதான் வந்து என்னன்னா மாமனாருக்காக அவருக்கு வந்து அது கோபம் வந்துடும். சோ நம்ம இவ ஒரு பயங்கரமா திறமையா இருக்கிறா, இவ்வளவு நாள் நம்ம தானே நம்ம பண்ணிட்டு இருந்தோம், இப்ப இவ எடுத்து எல்லாமே பண்றாளே அப்படின்ற மாதிரி அது அப்படியே நாளடைவுல எல்லாமே மாறி வந்துச்சு. சோ நிர்வாக திறமை அதுதான் வந்து நிர்மூலம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம், கேட்டை கல்யாணம் பண்ணக்கூடாது. என்னன்னா கேட்ட நட்சத்திரம் தலசனுக்கு தலசன் பண்ணக்கூடாது. ஏன் தலசனுக்கு யாருக்கு தலசன் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரெண்டு பேருமே கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும். ரெண்டு பேருமே ஆணி மாசத்திலே பெரிய மாசம் எதுன்னா ஆணி மாசம். ஏன்னா அதான் 32 நாள் வரும். அப்ப ஆணி மாசத்துல பிறந்து கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் ஒரே மாதிரி இருக்கும் போது தான் திருமணம் பண்ணா அது ஒரு கிளாஷ் ஆகும்னு சொல்லுவாங்களே தவிர, மத்தபடி எல்லாமே வந்து நம்ம மாத்தி 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 நம்ம நடுவுல வந்த இதெல்லாம் சர்க்கிள் தான் இதெல்லாம். வந்து ஆயில்யம் வேணாம், மூலம் வேணாம், விசாகம் வேணாம், கேட்டை வேணாம், இப்படி சொல்லி இது பண்ணிட்டாங்க. சோ இது வந்து நம்ம தான் இனிமே எல்லாருமே அடுத்த வந்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் மாத்தினா ரொம்ப அருமையா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல், அதாவது இந்த காலகட்டத்துக்கு இது தேவையான சப்ஜெக்ட். ரொம்ப நல்ல ஒரு தெளிவா சொன்னீங்கம்மா. உங்களுக்கு எல்லாருடைய சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் ஒரே ஒரு இது மேடம், மூலம் இப்ப எல்லாரும் நினைப்பாங்க எல்லாத்துக்கும் கோவில் சொன்னீங்களே மூலத்துக்கு சொல்லலையேன்னு நினைப்பாங்க. இப்ப மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடலூர் மாவட்டத்துல இருக்கிற கடம்ப இவரு இருக்கார் இல்லையா, கடலூர் மாவட்டத்துல மேலக்கடவுர் அமிர்த கடேஸ்வரர், அவரை வழிபடுறது. அமிர்த கடேஸ்வரர் அவரு வந்து நவபாஷான லிங்கம் தான். அவரை வழிபட்டுட்டு வரும்போதுமே அவங்களுக்கு வந்து தெய்வ அனுகிரகத்தால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 27 நட்சத்திரம், இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் மாமியாருக்கு ஆகாது மாமனாருக்கு ஆகாதுன்னா மத்த நட்சத்திரம் எல்லாமே ஆகுதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா. இப்போ 27 நட்சத்திரம் 26 நட்சத்திரமே ஆகுமா? அதெல்லாம் ஆகுதா? நல்லா இருக்காங்களா? ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் ஆகலையா? நம்ம யோசிக்கணும் இதெல்லாம். சரிங்க. நன்றி நன்றிமா.